நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரணமையப்பா சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா. இது பம்பா கணபதி கோயில். பம்பா கணபதிக்கு உத்தரவு வாங்கிட்டு நம்ம இந்த தேங்காய் உடைக்கணும். பம்பா கணபதியை மார்க் பண்ணுறோம். நாங்கள் இவ்வளோ பேர் சபரிமலைக்கு வந்திருக்கோம். ஐயப்பனை பார்க்க போகிறோம். நாம எங்களை பத்திரமா கொண்டு போய் சேருன்னு தேங்காய் உடைச்சிட்டு கல்லும் முள்ளும் ஆளுக்கு மெத்தை ஐயப்போ ஐயப்ப பாதம் சுவாமி பாதம். ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியப்பா ஐயப்பா சரணம்மப்பா ஐயப்பா சந்தோமப்பா ஐயப்பா ஐயப்பா ஐயப்போ. சாமி சரணம். எல்லாம் செட்டில் ஆகிட்டீங்கள? எல்லோரும் ஒரு மூச்சு வாங்குது. ஏன்னா நீங்கள் ஏறி வந்திருக்கிறது நீலிமலை மேடுக்கு வந்திருக்கீங்க. நம்ம என்ன பண்ணோம், கீழே பம்பையில் குளிச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த இருமுடியை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து பூஜை பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். முதல்ல அடிவாரத்தில் பார்த்தோம். அங்கே சுவாமி நம்ம ஐயப்பன் மணிகண்டன் எங்கே அந்த பந்தல மகாராஜா எடுத்தாரோ அங்கே தரிசனம் பண்ணோம். பம்பை கணபதிக்கு முதல்ல பூஜை பண்ணோம். ஏன்னா நம்மளுடைய வழக்கமே என்னென்னா எந்த இது பண்ணாலும் முதல்ல கணபதிக்கு பூஜை பண்ணி ஆகணும். விநாயகருக்கு பூஜை பண்ணால் தான் நமக்கு எல்லாமே பிரமாதமாக நடக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? எந்த விக்னமும் இல்லாத. எல்லாம் தேங்காய் உடைச்சாங்க. இல்லை எதுக்கு தேங்காய் உடைச்சாங்கன்னா, இந்த மலை ஏறுற போது நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் சுக்குநூறாக இது மாதிரி ஆக்கணும் கணபதி அப்படின்னு வேண்டிக்கிட்டு. அஃப்கோர்ஸ் பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம ஏற்றி வர்றது யார்? ஐயப்ப சுவாமி. இருந்தாலும் அந்த கணபதிக்கு ஒரு பூஜை பண்ணி, அவருக்கு தான் பம்பை கணபதி, இந்த ஸ்தல கணபதி. அவர்கிட்ட பூஜை பண்ணோம். அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி, ராமர் சன்னதியெலாம் இருந்தது. பார்த்துருப்பீங்க. பெரிய ஆஞ்சநேயர், நெடுஞ்சுவர் விஸ்வரூப ஆஞ்சநேயர் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கார். இங்கே எதுக்கு ஆஞ்சநேயர் வந்து நிற்கிறார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தோணும். இது ஐயப்பனுடைய ஸ்தலம் தானே, எதுக்கு ஆஞ்சநேயர் வரணும் அப்படின்னா, இது சபரிமலை. சபரி ராமாயணத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நமக்கு தெரியும் இல்லையா? ராமர் காட்டில் வந்து சீதை ராவணன் தூக்கிட்டு போன பிறகு அப்படியே அவளை தேடிட்டு போகிற இடத்துல சபரின்ற ஒரு அருமையான ஒரு பக்தையை சந்தித்தார். அந்த அம்மா ராமருக்கு கொடுக்கறதுக்காக பழங்களெல்லாம் அவங்களே டேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு அவருக்கு கொடுத்து இந்த இடத்துல தான் சபரிக்கு மோட்சம் கொடுத்ததாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. அதனால தான் இதுக்கு சபரிமலை என்று பெயர். அதனால தான் இந்த இடத்துல ஐயப்பன் தனக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். ஒரு பெரிய பக்தை இருந்த இடம் இது, அந்த சபரிமலையில். அதனால தான் ராமர் அங்கே இருக்கார். ராமர் இருக்கிற இடம், நீங்கள் ராமர் சிலையை பார்த்துருப்பீங்க, சிங்கிளாக இருக்கார். ராமர் மாத்திரம் தான் இருக்கார். அங்கே லக்ஷ்மணன் சீதை அதெல்லாம் யாருமே இல்லை. ராமர் சன்னைக்கு எதிராக ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் இங்கே இருக்கிறதுக்கு என்ன விசேஷம்னா, ராமர் எங்கே இருக்காரோ எல்லா இடத்துலையும் ஆஞ்சநேயர் அங்கே இருப்பார், நிச்சயமாக இருப்பார். எல்லாருக்கும் தெரியும். அப்படியே அந்த ஆஞ்சநேயர் அங்கே இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஒன்று சொல்கிறாங்க. இந்த நம்ம நவகிரகங்களை பார்த்தெல்லாம் கொஞ்சம் பயப்படுவோம். நவகிரகங்கள் நம்மளை ஆட்டி வைக்கிறது. அந்த 9 கிரகங்களையும் 8 கிரகங்களை கூட அப்படி ஒரு மாதிரியே விட்டுடலாம். சனி பகவான் இருக்கார்ல, அவர் விட்டார்னா ஒரு 7.5 வருஷம் 3 தடவை பிடிச்சி இந்த ஆட்டினார்னா யாராலையும் ஒன்றும் முடியாது. ஆனால் அந்த சனி பகவான் யாரை நம்ம பூஜை பண்ணால் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறார், சந்தோஷமாகிடுறார். அவருடைய எஃபெக்ட், அவருடைய அந்த வேகம் நம்ம மேலே அட்டாக் பண்ணாத இருக்கிறதுனா 2 பேர். ஒருத்தர் ஆஞ்சநேயர், இன்னொன்று சுவாமி ஐயப்பன். இவா 2 பேருக்கு நம்ம ப்ரே பண்ணமான அந்த சனி பகவான் நம்மக்கிட்ட நெருங்க மாட்டார். மாத்திரம் இல்லை, சனி நமக்கு நல்லது பண்ணுவார். நம்ம ஐயப்பன் வந்து 5 மலைக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த 5 மலை அதிபதியில் 4வது மலை நீலிமலை, 4th. இதுக்கு அடுத்தது சபரிமலை தான். அதாவது ஐயப்பனுடைய மலை தான் அடுத்தது 5வது மலை. நீலிமலையில் அந்த நீலிமலையோட மேட்டுக்கு வந்துட்டோம். அடுத்தது அப்பாச்சி மேட்டுக்கு போகிறோம். நம்ம எழுந்து போகிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக ராஜசுவாமி நம்ம ஒரு பாட்டு பாடினா தான் நமக்கு ஒரு மேலே போகிறதுக்கு ஒரு வேகம் வரும். சரணமையா. ஆமாண்ணா. நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார், காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பான்.
தேக பலம் தா தேக பலம் தா தூக்கி விடப்பா தேக பலம் தா என்றால் அவர்தம் தேகத்தை தந்திடுவார். பாத பலம் தா என்றால் அவர்தம் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலை